ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டைம் ட்ராவல்னாலே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஸோ இந்த அனிமேவை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 2. என்னை விட வயசில் சின்ன பசங்களுக்குலாம் நான் பயந்துட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன். என்னோட லைஃபே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ட்ரெயினரை நின்றுட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுதாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ டைம் ட்ராவல் பண்ணி அவனோட பாஸ்ட் லைஃப்க்கு ஸ்கூல் படிக்கிற டைமிங்க்கு போயிருந்தான். அவன் லைஃப்ல அவனுக்குன்னு இருந்த ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீனட்டா அவளை அந்த பாஸ்ட் லைஃப்ல போயிட்டு மீட் பண்றான். ஏன்னா பிரசன்ட்ல அவனோட லவர் ஹீனட்டா இறந்து போயிருப்பா. அவளை திரும்ப பார்த்ததுல நம்ம ஹீரோ கண் கலங்குறான். அவள்கிட்ட பேசி முடிச்சுட்டு அவளோட தம்பி நவுட்டோ கிட்ட 2017 ஜூலை 1 நீயும் உன்னோட சிஸ்டரும் இறந்து போயிருவீங்க, நீ தான் அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். நம்ம ஹீரோ பார்த்தா திடீர்னு பிரசன்ட்க்கு வந்துருதான். நவுட்டோ இப்போ உயிரோட தான் இருக்கான், ஆனா ஹீனட்டா இறந்து போயிட்டா. நவுட்டோ இப்போ ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா இருக்கான். அந்த டோக்கியோ மாஞ்சி கேங்க பத்தி ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். டாக்கேமிச்சி, நான் உன்னோட பவரை பற்றி நல்லாவே ஸ்டடி பண்ணிட்டேன், உனக்கு இருக்கிற பவர் டைம் ட்ராவலிங் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோவை 2 நாளாக தூங்க விடாம இதோ அதை படி, அதுக்கப்புறமா அந்த பேராகிராஃப் அதை நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த டோக்கியோ மாஞ்சி கேங்க பற்றி ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி படிக்க விடுதான். விட்டா என்னை படிக்க வச்சே சாவடிச்சிருவான் போலியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஃபெஸ்டிவலுக்கு போக இருந்த ஹீனா அந்த டோக்கியோ மாஞ்சி கேங்குக்கு நடந்த சண்டையில் ஒரு ட்ரக் மோதி இறந்து போயிட்டா. டோக்கியோ மாஞ்சி கேங்கில் ஸ்பையான அனுப்பி வச்சிருந்த ஆள் தான் இப்போ இறந்து போயிருக்காரு, அவரை தான் நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லவோ அவர் இறந்து கிடக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு வாமிட்டே வருது. டோக்கியோ மாஞ்சி கேங்கில் இவனை ஸ்பையா அனுப்பி வச்சிருந்தோம். அவங்க கண்டுபிடிச்சதும் இவனோட கண்ணை நோண்டி எடுத்து கொடூரமாக கொண்டுட்டாங்க. அவரோட மேட்ரை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, ஆனால் போதுமான எவிடன்ஸ் கிடைக்கல. அது போக அந்த டோக்கியோ மாஞ்சி கேங் ஷார்ட்டா டோமான் அப்படின்னு சொல்றாங்க, அவங்கள அவ்வளோ ஈஸியில் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்லவும் ஹீனட்டாவை நான் காப்பாத்துறதுக்கோ இந்த டோக்கியோ மாஞ்சி கேங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கோ என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நவுட்டோ கேட்கறான். உன்னோட டைம் டிராவல் தான் பிரச்சனையா அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ இப்போ உயிரோட தான் இருக்க, அதை வச்சு நான் டைம் டிராவல் தான் பண்ணியிருக்கேன்னு ஒத்துக்கிட்டு இருந்தாலும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னால மட்டும் கரெக்டாக என்னோட சிஸ்டர் அந்த ஃபெஸ்டிவலுக்கு போற அன்னைக்கு இறந்து போகிற டேட்டுக்கு போக முடிஞ்சதுன்னா என்னோட சிஸ்டர் ரொம்பவும் ஈஸியாக காப்பாற்றிடலாம். ஆனா நம்மளால அது முடியாது. என்னோட சிஸ்டர் அந்த டோக்கியோ மாஞ்சி கேங்னால தான் இறந்து போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் 2 பேர் தான், அதோட லீடர் மாஞ்சிரோ சானோ, டேட்டா கீசகி. இந்த 2 பேர் தான். இந்த சானோவும் கீசகியும் மீட் பண்ணலைன்னா டோக்கியோ மாஞ்சி கேங் அப்படிங்கிற ஒன்னே உருவாயிருக்க சான்ஸ் இல்ல. அப்படின்னா என்னோட சிஸ்டரும் இறந்து போக மாட்டா அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்றான். அப்படின்னா நான் என்னோட மிடில் ஸ்கூல் லைஃப்க்கு போய் அந்த 2 பேரையும் மீட் பண்ண விடாம தடுக்கணும். ஆனா நான் எப்படி டைம் டிராவல் பண்றது? அது யதார்த்தமா தான் நடந்தது, என்னோட கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்லவும், என்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீ திரும்ப பிரசன்ட்க்கு வந்த அப்படின்னு சொன்ன. நீ 12 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட்டுக்கு போனப்போ என்ன அந்த பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதுனால நான் தான் உன்னோட ட்ரிகரா மேபி இருக்கலாம். நீ மட்டும் எப்படியாச்சும் இதை பண்ணிட்டு பாஸ்ட்ல அதை மாத்திட்ட அப்படின்னா நம்மளால ஹீனாவை காப்பாற்ற முடியும், எல்லாம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொல்றான். நான் எப்படியாச்சும் ஹீனாவை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோ இப்போ டைம் டிராவல் பண்ணிருந்தான். ஆமா, நான் எதுக்காக இங்க நின்றுட்டு இருக்கேன், இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. நான் எதுக்காகடா சண்டை போடணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டயத்தை பாக்குறான். பார்த்தா அதுக்குள்ள ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ணவோ நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துருதான். என்னடா ஒரு பஞ்சுக்கே மயங்கி விழுந்துட்டா, உன்னை வச்சு நாங்க எவ்வளவு பெட் கட்டி லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து ஒருத்தன் திட்டுறான். அப்ப அந்த கியோமிசாங்கிறவன் ஃபைட் கிளப்புக்கு மட்டும் ஆளுங்க வர்றதை நிறுத்திட்டாங்கன்னா எவ்வளவு நஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஓ ஆமா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இவன் ஒரு ஃபைட் கிளப் வச்சு அதுல பெட்டிங் கட்டி சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. ஓ ஆமா, நான் மறந்தே போயிட்டேன், இப்போ நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கேன், இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அவனுக்கு கிளம்பிடுதானுங்க. எப்படியாச்சும் நான் ஹீனாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எந்திரிச்சு, அதுக்கு நான் முதல்ல அவங்க லீடரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்கள கூப்பிட்டு, சார் நான் உங்கள் லீடர் சானாவையும் கீசக்கியவும் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டாக்கேமிச்சி கேட்கவும், கியோமிசா திடீர்னு செம டென்ஷன் ஆயிட்டு என்னோட பேட் எடுங்கடா அப்படின்னு சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோவை பேட்டை வச்சு இறக்கமே இல்லாம போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லார்கிட்டயே கேட்கற மாதிரியே இவன் கிட்டயே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இவன் விட்டா அவனை கொன்ற போறான் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பிடிக்கிறாங்க. ஹேய் எந்திரா, இன்னொரு தடவை அந்த சாணோங்கிற பேரை மட்டும் என் முன்னாடி யூஸ் பண்ண உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இவனுங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இவங்க லீடரை நான் மீட் பண்ணாம என்னால் ஹீனாவை காப்பாற்ற முடியாது, ஆனால் அவங்க லீடரை பற்றி பேசினாலே இவன் என்ன கொன்றுவேன்னு சொல்றான். என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழுதுகிட்டே ஓடுறான். என்னால் ஃபியூச்சரை மாற்ற முடியாது, நான் முதல்ல இருந்தே ஒரு கோலை தான், எனக்கு சயின்ஸ் சான்ஸ் கிடைச்சா மட்டும் என்னால் அதில் என்னத்தை மாற்ற முடியும். இவனுங்களுக்கு பயந்து தான் நான் இந்த டோக்கியோல இருந்தே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் தேவையில்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தேவையில்லைன்னு சொல்லி ஓடி போயிட்டேன். நான் திரும்பவும் என்னோட வீட்டுக்கே போயிருந்தேன். அதுக்கு நான் என்ன பண்றது? ஓ ஆமா, நவுட்டோ கிட்ட ஹேண்ட் ஷேக்
பண்ணா திரும்ப ஃபியூச்சருக்கு போயிடலாம். என்னால கண்டிப்பா எதையும் மாத்த முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும், உன்னால தான் ஹீனாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நவுட்டோ சொன்னது ஞாபகம் வருது. பார்த்தா ஹீனா அந்த இடத்துக்கு வரவும், நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நான் என் வீட்டுக்கு தானே வர முடியும் அப்படின்னு சொல்லி ஹீனா கேட்கவும், ஓ ஆமால சாரிப்பா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு என்ன ரொம்பவும் மோசமா அடிபட்டிருக்கு, திரும்பவும் சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் மட்டும் பையனா பிறந்திருந்தோம்னா நல்லா இருக்கும், அவனுங்க மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் விட்டு உன்னை காப்பாத்திருப்பேன், எப்பவும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவ சொல்லவும், நானும் உன்னை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ஹீனா அப்படின்னு அவ சொல்லவும், ஹீரோயின் வெக்கப்படுறா. நீ சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு டாக்கேமிச்சி, இருந்தாலும் கூட நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அதை நீ மனசுல வச்சுக்கோ, ஏன்னா நீ ஒரு ஆளுமூஞ்சி அப்படின்னு அவ சொல்லவும், ஹே அன்னைக்கு ஒரு நாள் அது வேற ஒரு ரீசனுக்காக அழுது, அதை நீ மறந்துருன்னு சொல்லவும், நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்படியே இவங்க ஜாலியா சிரிச்சு பேசி இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அவகிட்ட பேசினதுல நம்ம ஹீரோ ரொம்பவும் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறா. ஹீனாவுமே நம்ம ஹீரோ மேல ரொம்பவும் லவ் வச்சிருக்கா. 12 வருஷத்துக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டுல, ஏன் நாங்க பார்த்தே 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவ லைஃப்ல என்ன வேணா மாறி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவ சொன்னது ஞாபகம் வருது. ஆனா நீ இறந்து போவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹீனா அப்படின்னு நம்ம ஹீரோ அலரா. இப்ப அவனோட ஸ்கூலுக்கு போகவும் பார்த்தா, டாகமிச்சி நேத்து ஃபைட்ல அவன்கிட்ட போய் எப்படி நீ தோத்து போன அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து கேட்கறான். இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு கியமிசா இப்பெல்லாம் டெய்லியும் அந்த ஃபைட் கிளப்ல ஒரு ஃபைட் மேட்ச் வைக்கிறான். இன்னைக்குள்ள ஃபைட்டர் டாக்கியா அப்படின்னு சொல்லவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கு, டாக்கியாவை அவனுங்க சாகிற அளவுக்கு அடிச்சானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். டாக்கியாவால் சண்டை போட முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அவனுக்கு பதிலாக நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆக்குன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம சொல்கிற பேச்சை அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. என்னை பற்றி கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹே டாக்கமிச்சி நேற்று நடந்த மேட்ச்க்கு இன்னைக்கு நான் உனக்கு பதில் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி டாக்கியா சொல்கிறான். உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. நம்ம கேங்கால முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் இப்போ ஜாலியாக சிரிச்சிட்டே பேசிட்டு போகிறாங்க. உங்க எல்லாரையும் நான் ரொம்பவும் மிஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. ஹே டாக்கமிச்சி என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. இப்போ இன்னைக்குள்ள அந்த ஃபைட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டாக்கியாக்கும் அந்த இன்னொருத்தனுக்கும் ஃபைட் நடக்குது. டாக்கியாக்கு சண்டை போடவே தெரியாது. ஹே வா மேலே தான் பெட் கட்டி இருக்கோம், நல்லா சண்டை போடணும் சரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் டாக்கியாவையும் இன்னொருத்தனையும் சேரப் பண்றாங்க. டாக்கியாக்கு சண்டை போடவே தெரியாது, ஆனாலும் அவனுக்கு வேற வழி இல்லை, இப்போ சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறான். இப்போ கியமாசா ஃபைட் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவா. அங்கே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹே நீ ஒரு செகண்ட் இயர் தானடா, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போகலையா, நம்ம புதுசாக ஏதாச்சும் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கியமாசா கேட்கவும், இதை நான் ஆரம்பிச்சு வச்சுட்டேன், இதுக்கு மேலே என்னால் பின்வாங்க முடியாது, என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினச்சிட்டு, எப்பவும் ஸ்லேவ்ஸாக இருக்கிறவங்க மட்டும் ஏன் சண்டை போடணும், கிங்கோ ஸ்லேவோ ஒரு நாள் சண்டை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இவனுக்கு என்ன மூளை கலந்து போச்சா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. என்ன சொல்ற கியமாசா, நீயும் நானும் மோதி பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோக்கு உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும் அவன் கூட சண்டை போட ரெடி ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஆக்சுவலி அவனுங்களுக்கு அடிமையாவே இருந்து அவனுக்கு போட்டு நம்ம ஹீரோவை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணதுனால தான் நம்ம ஹீரோ அந்த ஊரை விட்டு போயிட்டான். நம்ம ஹீரோவோட லவ் லைஃப் ரொம்பவும் ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. ஹீனாவும் நம்ம ஹீரோவை ரொம்பவும் லவ் பண்ணுறா. ஆனால் அவனுங்களுக்கு பயந்து நம்ம ஹீரோ ஊரை விட்டு போனதுனால தான் அதுக்கப்புறம் அவன் ஹீரோயினையும் மீட் பண்ணல, இவங்களோட லவ் லைஃபும் கண்டினியூ ஆகலை. நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டு ஃபியூச்சருக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு பார்த்தான். ஆனால் ஹீனாவை திரும்ப மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் இவன் மேலே வச்சிருக்கிற லவ்வை பார்த்ததுக்கு அப்புறமா எப்படியாச்சும் திரும்ப ஹீனாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டிருக்கான். ஹியமிசாவை சண்டை போட்டு நம்ம ஹீரோவால் ஃபைட்டில் ஜெயிக்க முடியுமா, நம்ம ஹீரோவால் ஹீனாவை காப்பாற்ற முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கிறதுனால வாய்ஸில் மேபி டிஃப்ரென்ஸ் தெரியலாம், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.